ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சை பயிரை வச்சு நல்லா டேஸ்டியாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 200லேருந்து 250 கிராம் அளவுக்கு நான் பச்சை பயிரை எடுத்து தண்ணியில் 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா 8 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா போதும். நீங்கள் ஊற வைக்கவே இல்லை, மறந்துட்டேன், இப்போ இந்த ஸ்நாக்கை செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருந்ததுன்னா பச்சை பயிரை பார்த்தீங்கன்னா கடாயில் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம். சீக்கிரமாக வெந்து வந்துடும். குக்கரில் வேக வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப குழையிற அளவுக்கு வேக வச்சுக்காதீங்க. பச்சை பயிறு வெந்திருக்கணும், ஆனால் குழஞ்சிருக்கக்கூடாது. அந்த மாதிரி பார்த்து நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நான் இப்போது பாத்திரத்தில் தான் வேக வச்சுக்க போகிறேன். ஊற வச்சு எடுத்துருக்கிற இந்த பச்சை பயிரை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு கூடவே ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு பச்சை பயிரை வேக வச்சுக்க போகிறேன். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. கையில் எடுத்து பயிரை மசிக்கும் பொழுது நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வரணும். ரொம்ப குழஞ்சிருக்கக்கூடாது, ஆனால் பச்சை பயிறு வெந்திருக்கணும். அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு நல்லா வெந்து வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா வடிஞ்சு வரணும், அதனால் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா தண்ணி வடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த பச்சை பயிரை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக லைட்டாக பச்சை பயிர் தெரியணும், ஆனால் நல்லா அரைப்பட்டிருக்கணும். அந்த மாதிரி பார்த்து அரைச்சிக்கோங்க. பச்சை பயிரை அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் 150 கிராம் வெல்லம் சேர்த்துக்கிறேன். அதாவது 250 மில்லி கப்பில் 1 கப் அளவுக்கு வெல்லத்தை துருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெல்லத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்க போகிறேன். வெல்லத்தில் தூசிக்கல்லெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி சேர்த்துக்கணும். வெல்லம் இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இப்போது ஸ்டவ் மேலே இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு இந்த கடாயில் ஒரு வடிகரண்டி வச்சு நம்ம வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த பச்சை பயிரையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்கும் பொழுது நல்லா மணமாகவும் இருக்கும், சாப்பிடவும் நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துக்கு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது, உருண்டை பிடிச்சி வைக்க முடியாது. அதே சமயம் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் உதிரி உதிரியாக ஆகிடும். அந்த உதிரி உதிரியான பதத்துக்கும் வரக்கூடாது. இந்த பூர்ணம் கையில் எடுத்து நல்லா சாஃப்டாக கொஞ்சம் உருட்டுற பதத்துக்கு இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ பூர்ணம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 250 மில்லி கிராம் கப்லேயே நான் பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவுக்கு மைதா மாவை சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மேலே இருக்கிற மாவு கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட. அதனால் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த மாவு மேலே மாவு பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக எழும்பி வர்றதுக்கு நீங்கள் சோடா உப்பு வேணால் சேர்த்துக்கலாம். வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்து செய்யும் போது இன்னும் நல்லா சூப்பராக சாஃப்டாக ஃப்ளஃபியாக எழும்பி வரும். சோடா உப்பு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான். மைதா மாவு கூட உப்பு சோடா உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கலந்து கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கொஞ்சம் பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதத்துக்கு மாவு நம்ம கரைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா இந்த பதத்துக்கு மாவை கரைச்சி வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயை பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சமாக நீங்கள் மாவு எடுத்து இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த உருண்டைகளை எடுத்து இந்த மைதா மாவில் நல்லா டிப் பண்ணி எண்ணெயில் எடுத்து போட்டுக்கலாம். பூர்ணம் மேலே மாவு நல்லா ஃபுல்லாக கோட் ஆகியிருக்கணும். அப்போ நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. கரண்டி வச்சு அப்பப்போ நம்ம திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது எல்லா பக்கமும் நல்லா வெந்து ஒரே மாதிரி கலரும் மாறி வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா போண்டா நல்லா வெந்து வந்துருச்சு. கலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தான் மாறி வரும். இந்த அளவுக்கு கலர் நல்லா மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டால் போதும். இதே போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பூர்ணம் இருக்குது பார்த்தீங்களா, பச்சை பயிறு பூர்ணம், அந்த உருண்டைகளை மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் சூப்பரான ஒரு போண்டா ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு சாப்பிட மாட்டாங்க.
அதே இந்த மாதிரி பச்சை பயிரை வச்சு ஸ்நாக்காக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பச்சை பயிறு போண்டா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.